ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் 2 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, 12 வயசு பொண்ணு, +2 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மெயினாக 2 காரணம் இருக்குது. ஒன்று, பான் போய் பசங்க பொண்ணுங்க எல்லார்ட்டையும் சேர்ந்துருச்சு பான். 2வது, போதைப்பொருள் சின்ன சின்ன கிராமத்தில் எல்லா பசங்க கட்டியும் இருக்குது. வயசுக்கு கம்மியான பசங்க, அதாவது போதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசுக்கு கம்மியான பசங்க கிட்டலாம் நான் சொல்கிறது நார்மலான சரக்கு, பீடி இதெல்லாம் கிடையாது, போதைப்பொருள். அந்த புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பொருட்கள்லாம் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு யார் காரணம்? இது யார் பொறுப்பேற்கிறது? 2 பேர் தான். தமிழ்நாட்டை ஆண்ட 2 கட்சிகள், டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த 2 பேர் தான் கண்டிப்பாக பொறுப்பேற்றே ஆகும். ஏன்னா இந்த சரக்கு, இந்த கலாச்சாரங்கள் எடுத்துக்கிட்டது அவங்க தான். இப்போ உமன்ஸ்க்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே தவற விட்டுட்டாங்க, கிட்டத்தட்ட தரலை. இப்போது நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒன்றே தான், நம்மளால் சேஃப்டியாக இருக்க முடியும், அவ்வளோதான். ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை சரி பண்ண முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா கவர்மெண்ட்டுமே அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கோங்க, டிஎம்கேல இப்போ நடந்துட்டுருக்கு, எல்லாம் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, பொள்ளாச்சி விவகாரம் 200 பொண்ணுக்கிட்ட நடந்துச்சு. அந்த கேஸ் கூட இப்போ தான் முடிஞ்சது, உங்களுக்கு தெரியும். சரி, நான் என் டிவிக்கே ஓட்டு போட்டு போகிறேன்னு வச்சிங்கன்னா அங்கே தலைவர்களே சரி கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் டிவிக்கேல ஒரு பொண்ணுக்கு நான் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகி ஒருத்தர் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு என் ஆசைக்கு எனக்கு நான் பதவி தரேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் லீக் ஆச்சு. அவரை பதவியில் விட்டு தூக்கிட்டேன்னு, ஆனால் நான் அவர் பதவியில் தான் இருக்கிறாரு. அது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எந்த கட்சியிலுமே இது மாற்ற முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொல்ற, உங்களால் எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு ஒரு போலீஸ்னு உங்களால் போட்டு பாதுகாக்க முடியாது. அதுவும் சிட்டி சைட்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் எதனா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், நீங்கள் அந்த காவலன் ஆப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அண்ணன் சொன்னார் வேலூர் ஆட்சியர் அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நீதி வேணா வாங்கி தரலாம். என்ன, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நீதி வாங்கி தரலாம். ஆனால் ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட மனநிலை கெட்டு போச்சு, உங்களுக்கு அதுதான் விஷயம். ஸோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர உங்களால் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்து சைடில் எடுத்துக்கோங்க, கிராமத்து சைட்லாம் போயிட்டு என்ன பண்ண முடியும்? அவன் எவன் எங்கே இருக்கிறானே தெரியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெற்றவங்க பிள்ளைங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. வேறு வழி கிடையாது. எல்லா நேரமும் பெற்றவங்க பசங்க கூட இருக்க முடியாது. ஸோ பசங்களுக்கு இந்த தற்காப்பு கலை, அப்புறம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க. எது எப்படி பண்ணுறது, எது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க.